நடிகர் சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க மாமன் படத்தோட சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் பார்ட்னர் யாருன்னு அறிவிச்சிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ் ஜீ தமிழும், ஓடிடி ரைட்ஸ் ஜீ5ம் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதே தேதியில தான் நடிகர் சந்தானமோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படமும் ரிலீஸ் ஆகுது. டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு சென்சார் போர்டு U/A சான்றிதழும், மாமன் படத்துக்கு கம்ப்ளீட் யூ சர்டிஃபிகேட்டும் வழங்கியிருக்காங்க. இந்த இரண்டு படமும் அஃபிஷியலாக மே 16ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் சூர்யா அவர்கள் அவருடைய 45வது மூவி டைரக்டர் RJ பாலாஜியோட இயக்கத்தில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிட்டு வந்திருந்தாங்க. இந்த படத்தில் த்ரிஷா, நட்டிலாம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்கமிங் டேஸில் வெளியாக போகுது. படத்தோட டைட்டில் வேட்டை கருப்புன்னு வெளியாக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. நடிகர் கமலஹாசனோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி கமலஹாசன், STR, த்ரிஷா, நாசர் நடிப்பில் அடுத்த புதிய படம் தக் லைஃப். படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ஆடியோ லான்ச் மே மாதம் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை அஃபிஷியலாக போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. மணிரத்னமோட இயக்கத்தில் AR ரகுமானோட மியூசிக்கில் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஆடியோ லான்ச் மே 16ஆம் தேதியிலிருந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நடிகர் சசிகுமார், லிஜோ மோல் ஜோஸ் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ஃப்ரீடம் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. படம் ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா புதிய போஸ்டர் வெளியிட்டு ரிலீஸ் தேதி இன்னைக்கு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது ரெடி டு ரிலீஸில் இருக்குது. தெலுங்கு படமான ஜாக் படம் இப்போ அஃபிஷியலாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 லாங்குவேஜில் அஃபிஷியலாக OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட குட் பேட் அக்லி படமும் பேன் இண்டியா லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த இரண்டு படமும் இப்போ அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் பேன் இண்டியா லாங்குவேஜில் OTTயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் சசிகுமார், சிம்ரன் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 2வது வாரத்துக்கு அடியெடுத்து வைக்கும் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. படம் ரிலீஸ் ஆன முதல் 7 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே 20 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. நடிகர் சசிகுமார் அவர்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மூலமா கம்பேக் கொடுத்துருக்காரு. படம் பக்காவான ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்டோரி. இப்போ தியேட்டரில் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் கயடு லோகர் நடிப்பில் அடுத்த புதிய படம் இம்மோர்டல். இம்மோர்டல் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஏஸ். படம் மே 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் மே 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் புது போஸ்டர் வெளியிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நடிகர் கவின் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கிஸ். கிஸ் படம் ஜூன் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலோட ப்ரொடக்ஷனில் படம் தயாராகி இப்போ கிஸ் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு.